வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். உங்களுக்கு ஜப்பான்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னா ஜப்பான் லாங்குவேஜ் கட்டாயம் தேவைப்படும். ஸோ அந்த ஜப்பான் லாங்குவேஜ் மொழியை இலவசமாக படிப்பதற்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஒரு அரிய வாய்ப்பை தமிழக அரசு கொண்டு வந்துக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள், இதுக்குண்டான கட்டணம் எவ்வளவு, யார் யார் விண்ணப்பிக்கலாம், இது எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும், இதுக்குண்டான கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளவு, டைமிங் என்ன, வாரத்தில் எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜப்பானில் வேலை செய்வதற்கு ஜப்பான் மொழி கட்டாயம் தேவைப்படும். ஏனெனில் ஜப்பான் லாங்குவேஜ் தெரிந்தால் மட்டுமே அங்கு வேலை செய்வது ரொம்பவும் ஈஸி. அந்த வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் டெக்னோ ஸ்மைல் இன்கிரிமெண்ட் கார்பரேஷன் ஒரு சூப்பரான வாய்ப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக ஜப்பான் மொழியை கற்பதற்கு. ஸோ இந்த ஜப்பான் மொழியை கற்பதற்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நீட்ஸ் 18 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்கில்டு மேன்பவர் அவங்களுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் இந்தியன் சேலரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3 to 6 times அதிகமான சேலரி அவங்க தர்றாங்க. ஸோ இன்ஜினியர்களுக்கெல்லாமே N2 லெவல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 21 லட்சம் பர் ஏன் அவங்களுக்கு கிடைக்கும். அதே நான் இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா அவங்க N4 லெவல் அவங்களுக்கு 12லேருந்து 15 லட்சத்துக்கு வரைக்கும் உங்களை சம்பளம் ஆண்டுக்கு கிடைக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் யார் யார் இதுக்கு விண்ணப்பிக்கலாம், யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், மெக்கானிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லாங்குவேஜ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, நர்சிங் முடிச்சவங்க எல்லாமே ஜப்பானில் வேலை செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜப்பான் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரியோ, டிப்ளமாவோ, ஐடிஐயோ முடிச்சிருக்க வேண்டும். இதுக்குண்டான கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் தான், ஃபேஸ் டு ஃபேஸ். வாரத்தில் 5 நாள் 2 மணி நேரம் நடக்கும், 10 to 12 மணி வரை. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது. இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2024 தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15/10/2024 இவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருது. இதுக்குண்டான ஆன்லைன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டாக்டர் எஸ் சரவணன் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கு. இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்ப ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்திரலாம். டெக்னோ ஸ்மைல் இந்தியா, இதாவது ஜப்பானீஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா வித்தவுட் இனிஷியல் தான் உங்க நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம், அவங்களோட ஃபாதர்ஸ் நேம்லையும் இனிஷியல் இருக்கக்கூடாது. டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்க அப்படின்னா இயர், மந்த், டேட் இந்த ஃபார்மெட்ல கொடுக்கணும். குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷனை இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் இயர், எந்த வருஷம் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிங்களோ அந்த கிராஜுவேஷன் இயர். அதே மாதிரி நீங்கள் எந்த பிளேஸை நேட்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த பிளேஸ், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்ட். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங்கா ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே 3 விதமான ஆப்ஷன் இருக்குது: ஒர்க்கிங், ஸ்டூடெண்ட், அன்எம்ப்ளாய்டு. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் எண், அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இமெயில், அதாவது நீங்கள் எந்த ஜிமெயில் வச்சுக்கிறீங்களோ அந்த ஜிமெயில், ஒன்லி ஜிமெயில் தான் கேட்டுக்கிறாங்க. வேற மெயில் அவங்க கேட்கல, ஜிமெயில் தான். டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவோட சைஸ் 10 MBக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஃபோட்டோ அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ், அதாவது இந்த ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே வாரத்தில் 5 நாள், மண்டே டு ஃப்ரைடே, 2 hours per day, 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே சென்டரை சூஸ் பண்ண சொல்லுது. எந்த சென்டர், அதாவது சென்னை, சேலம், கோயம்புத்தூர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் சென்டரை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட், கன்ஃபர்மேஷன் வில் பி சென்ட், உங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஜப்பானீஸ் கோர்ஸ்க்கு வில்லிங்க இருந்தீங்கன்னா 15/10/2024 முன்னாடி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு தான். ஜப்பானில் போய் வேலை செய்வதற்கு ஜப்பான் கோர்ஸ் கம்பல்சரி தேவைப்படும். இவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஜப்பான் லாங்குவேஜ் கோர்ஸை ஆஃப்லைன் மூலம் ஃபேஸ் டு ஃபேஸ் படிப்பதற்குண்டான அரிய வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்திக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. இதுக்குண்டான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.